Hi job seekers, welcome to Ramya Education and Informative Channel. District Health Society வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் சுகாதாரத்துறையில் வந்து வேலை வாய்ப்பு நிறைய போஸ்டிங்காக கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பாருங்கள். இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஸோ அதனால் டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன், இது வந்து ஸ்கீமோட நேமு. டெசிக்னேஷன் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இது வந்து கேட்டிருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங் 1. இதுக்கு முன்னாடி இங்கே அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், சித்தா மருத்துவக் கல்லூரி, மாவட்ட குடும்ப நல செயலகம், இங்கெல்லாம் வந்து அவங்க போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒருத்தர், அது வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட் படிச்சிருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா கம்ப்யூட்டரில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அந்த டிப்ளமோவும் அவங்க ரெகக்னைஸ்டு பண்ண இதாக இருக்கணுன்றாங்க. ரெகக்னைஸ்ட் பண்ண சென்டர்ஸ் அது மாதிரி அப்ளை பண்ணுங்கள். 13,500 வந்து சேல்ரி. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதாவது இது எந்தெந்த பிளேஸில் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை வந்து நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷனுங்கிற ஸ்கீமில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்பிஹெச்ஐ அந்த ஸ்கீமுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தேவை. அவங்களுக்கான சேல்ரி வந்து 10,000. எஸ்என்சியு அம்பாய் ஜிஹெச் இந்த பிளேஸ்க்கு வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேணும். அவங்களோட சேல்ரி 10,000 ருபீஸ். அதாவது 25 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் இருந்தால் ஒரு நாளைக்கு 400 ருபீஸ்னால் அவங்களுக்கு சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த்து பிரிவில் வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒருத்தர், அவங்களோட சேலரியும் 10,000 தான். நெக்ஸ்ட்டு டென்டல் சர்ஜன் 4 மெம்பர்ஸ், பிடிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலில். இவங்களுக்கு வந்து 34,000 வந்து சேலரி. 4 மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் டென்டல் அசிஸ்டன்ட் 3 மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் டென்டல் ஹைஜீன், எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சமாவது இருக்கணும். டென்டல் ஹைஜீன், அதாவது ஒரு வேளை டென்டிஸ்ட்டுக்கிட்ட கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 13,800 வந்து சேலரி. நெக்ஸ்ட்டு ஆடியாலஜிஸ்ட் ஆர் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒருத்தர் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பேச்சுலர் டிகிரி இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி வந்து முடிச்சிருக்கணும். 23,000 அவங்களுக்கான சேலரி. நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன் கவுன்சிலர் ஒருத்தர் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பிஎஸ்சி நியூட்ரிஷன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சைல்டு நியூட்ரிஷன், பிஎஸ்சி நியூட்ரிஷன் முடிச்சிருக்கணும். சைல்டு நியூட்ரிஷன் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 18,000 வந்து அவங்களுக்கான சேலரி. ஐடி கோஆர்டினேட்டர் எம்எஸ்சி ஐடி ஆர் பிஇ முடிச்சிருக்கணும். ஒருத்தர் தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு 21,000 சேலரி. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் ஒருத்தர், இன்றைக்கி வந்து எம்பிபிஎஸ் ஆர் டென்டல் ஆர் ஆயுஷ் ஆர் பேராமெடிக்கல் டிகிரி வித் மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஆர் பப்ளிக் ஹெல்த் படிச்சிருக்கணும். அண்ட் 2 years ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவங்களுக்கு சேலரி வந்து 60,000. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபர் ஒருத்தர் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ், இவங்களுக்கு வந்து சேலரி 8,000. நெக்ஸ்ட்டு ஓடி அசிஸ்டன்ட் 2 மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. தியேட்டர் அசிஸ்டன்ட் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். 6,000 சேலரி. நெக்ஸ்ட்டு நர்சிங் அசிஸ்டன்ட் 3 மெம்பர்ஸ், நர்சிங் அசிஸ்டன்ட் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 6,000 சேலரி. நெக்ஸ்ட்டு ஓடி டெக்னீஷியன் 2 மெம்பர்ஸ், டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன் 15,000 சேலரி. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கம் டேட்டா 2 members, computer graduate or any graduate with diploma in computer 15,000 salary. கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டாக இருக்கணும், இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் ஒரு நல்ல ஃப்ளூயன்ஸியாக இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாம்.
1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மேனேஜிங் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம், நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டன்சி அண்ட் ஹேவிங் டிராஃப்டிங் ஸ்கில். ஸோ இதாக டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸ் தெரியணும். 1 year வந்து மேனேஜிங் ஆஃபீஸராகவோ ஏதாவது இங்கே வந்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஏதாவது ஆஃபீஸ் மேனேஜ் பண்ண மாதிரி. 12,000 சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் ஒருத்தர். இது வந்து டென்டல் ஆர் ஆயுஷ் ஆர் நர்சிங் ஆர் சோஷியல் சயின்ஸ் ஆர் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வித் டிகிரி வித் மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். டென்டல் ஆர் ஆயுஷ் முடிச்சிருக்கணும், ஆர் நர்சிங் ஆர் சோசியல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், ஆர் லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் வித் டிகிரி வித் மாஸ்டர்ஸ். இதெல்லாம் யூஜி டிகிரியில். மாஸ்டர் டிகிரி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஆர் பப்ளிக் ஹெல்த் அண்ட் மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ யூஜி இதில் பிஜி இதில் முடிச்சுட்டு 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40,000 தான் அவங்க சேலரி. நெக்ஸ்ட்டு சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் ஒருத்தர் எம்ஏ சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும் அல்லது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும் வித் 6 months ட்ரைனிங் அட் ஐடென்டிஃபைடு இன்ஸ்டியூஷன். நீங்கள் படித்த இன்ஸ்டியூஷனில் 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துருக்கணும். 18,000 வந்து சேல்ரி. நெக்ஸ்ட்டு RMNCH கவுன்சிலர் 2 members ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மாஸ்டர் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது யூஜியோ பிஜியோ சோஷியல் ஒர்க்லேயே அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் சைக்காலஜி ஆர் சோஷியாலஜி ஆர் ஹோம் சயின்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இதில் முடிச்சுட்டு 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெல்த் செக்டார்ஸில். 18,000 வந்து சேலரி. நெக்ஸ்ட்டு ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி ஒருத்தர் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. BUMS முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து 34,000 சேலரி. நெக்ஸ்ட்டு ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி இவங்க BHMS முடிச்சிருக்கணும். 34,000 சேலரி. ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா முடிச்சிருக்கணும். BSMS முடிச்சிருக்கணும். இவங்களுக்கு வந்து 40,000 சேலரி. நெக்ஸ்ட்டு தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் 2 members ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 15,000 சேலரி. நெக்ஸ்ட்டு சித்தா டாக்டர் ஆர் கன்சல்டன்ட் BSMS முடிச்சிருக்கணும். ஒருத்தர் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 40,000 சேலரி. நெக்ஸ்ட்டு டிஸ்பென்சர் ஒருத்தர் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. டிஃபார்ம் முடிச்சிருக்கணும். 15,000 சேலரி. டோட்டலாக 38 members வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது வந்து 11 monthsக்கு ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போட்டு உங்களை ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. இது வந்து என்னென்னா நம்ம வந்து எப்போயும் போஸ்டெல்லாம் பண்ணுவோம், அது பண்ண வேண்டியதில்லை. நெட்டில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஆன்லைனில். https://tirunelveli.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபார்மை பதிவேற்றம் செய்து கொள்ளவும் இருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேர்லையோ தபால் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பக்கூடாது. அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட் எப்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா January 27, 2024 மாலை 5 மணி. ஸோ இன்னும் 2 days இருக்குது. நிறைய வேக்கன்சி இருக்குது. எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.